If sin theta minus cos theta equal to 0, then find the value of sin power 4 theta plus cos power 4 theta. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஎஸ்சி 2012 2017 கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் கிளாஸ் 10ல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான நம்ம சொல்யூஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த கண்டிஷன். ஃபார் திஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு, இந்த சூழ்நிலைக்கு, ஃபார் திஸ் கண்டிஷன் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, சைன் பவர் 4 டீட்டா என்ன, காஸ் பவர் 4 டீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன், தீர்வு போகலாமா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனிலிருந்து ஏதாவது தகவல் எடுக்க முடியுமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா பார்ப்போம். given that sin theta minus cos theta equal to 0, given the condition, இதுக்குள்ளே தான் நம்ம வேலை செய்யணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் காஸ் டீட்டாவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னாகும், ப்ளஸ் காஸ் டீட்டாவாக மாறும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த காஸ் டீட்டாவை நான் கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். சரியா? எடுத்து வந்தால் என்ன ஆகும், தென் இட் பிகம்ஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு மாறும். அப்போ நான் இந்த சைடில் என்ன இருக்குது, ஆல்ரெடி இட் இஸ் பீங் மல்டிப்ளைடு வித் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அப்படின்னா 1 அப்படிங்கிறது விடுபட்டு போயிடும். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஓவர் 1 அங்கே அப்படி இருக்கும். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா என்ன, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், இதை அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எழுதிக்கணும். சரியா? அதை நம்ம டேன் டீட்டான்னு எழுதிக்கலாம். டேன் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போது 1 டேன் டீட்டாவாக எழுத முடியுமா? டேன் டேபிளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். டேன் டேபிளை ஞாபகப்படுத்தி பார்த்தா டேன் 45 டிகிரி தான் 1. ஸோ அப்புறம் 1க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், டேன் 45 டிகிரின்னு எழுதலாம். டேன் 45 டிகிரி 1ம் டேன் 45 டிகிரியும் 1 தான், சேம் தான். அதனால் அப்படி எழுதிக்கலாம். சரி, இப்போ நான் அந்த ப்ராக்கெட்டை மட்டும் பாருங்கள். இந்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட்டை மட்டும் பாருங்கள். வெளியில் டேன் இருக்குது, ப்ராக்கெட்டில் யார் இருக்காங்க, டீட்டா. இந்த ப்ராக்கெட்டில் யார் இருக்காங்க, 45 டிகிரி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்னா, டீட்டா என்னது, 45 டிகிரி. ஸோ டீட்டா 45 டிகிரி. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, we are asked to find sin power 4 theta plus cos power 4 theta. இப்போ டீட்டா என்ன போடணும், எந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0ங்கிற இதுக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படின்னா நம்ம டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், சைன் டீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி. சரியா? சைன் பவர் 4 45 டிகிரி. அடுத்து காஸ் பவர் 4 45 டிகிரி. கிளியர்? இப்போ 45 டிகிரின்னு இருக்கு. சைன் 45 காஸ் 45 என்னன்னு தெரியணும். இதை எப்படி எழுதலாம், இட் கேன் பி ஆல்சோ ரீரிட்டன் அஸ் சைன் 45 டிகிரி the whole power 4 plus cos 45 degree the whole power 4 இப்படி எழுதிக்கலாம். sin 45 degree is, அந்த டேபுலேஷனை ஞாபகப்படுத்தி பாருங்க, 1/√2. cos 45 degree is 1/√2. சரியா? இப்போ sin 45 degree the whole power 4. தென் அப்படின்னா என்ன, 1/√2 the whole power 4. சரியா?
ஸோ அப்படின்னா 1/√2 the whole power 4னா அது எப்படி எழுதலாம்? 1/√2 multiplied with 1/√2 multiplied with 1/√2 multiplied with 1/√2. சரியா? ஸோ 1/√2 into 1/√2 1/2. 1/√2 into 1/√2 1/2. அதாவது எழுதி காமிக்கிறேன். 1/√2 into 1/√2. இப்படி இருந்துச்சுன்னா 1 மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் 1. √2 into √2 என்னன்னா 2. √2னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. √2னா என்னன்னா 2 power 1/2. சரி, இப்போ √2 into √2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 power 1/2 multiplied with 2 power 1/2. இது பேர் பேஸ், இது பேர் பவர். பேஸ் ரெண்டு சேமா இருந்தா பவரை என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? பேஸை ஒரே இதாக எழுதிக்கிறேன், பவரை நான் ஆட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ 2 பவரில் 1/2 இருக்குது, அதை எழுதிட்டேன். அடுத்த பவரில் எனக்கு 1/2 இருக்குது, அதையும் நான் எழுதிட்டேன். ஸோ 2 power 1/2 + 1/2. ஸோ 1/2 + 1/2 என்ன? 1/2னா 0.5. சரியா? 1/2னா 0.5. 0.5 + 0.5 1. அல்லது எப்படி ஞாபகம் வைக்கலான்னா அரையும் அரையும் கூட்டினா என்ன? 1. 0.5 + 0.5 1. அல்லது ½ + ½ 1. அரையும் அரையும் கூட்டினா 1. அதனால் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 1ன்னு வந்திருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? √2வையும் √2வையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரும்? 2. 2 power 1 ஒன்றுமே கிடையாது, 2 தான். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் √2 into √2வை நான் என்னென்னு எழுதுனேன்? 1/2ன்னு எழுதுனேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை மாதிரி 1/√2 into 1/√2வை நான் என்னென்னு எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். 1/2 into 1/2 என்ன? 1 மல்டிப்ளை பண்ணலாம், 2 into மல்டிப்ளை பண்ணலாம். 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1. 2 into மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4. ஸோ sin 45 degree the whole power 4 என்ன? 1/4. அதாவது கால் அப்படின்னு கூட சொல்லலாம். 1/4னா கால். ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு வரோம். sin 45 degree the whole power 4. sin 45 degree the whole power 4 என்ன? 1/ என்ன வந்திருக்கு? 4. 1/4 ப்ளஸ் cos 45 degree என்ன? 1/√2. அதையும் நம்ம ஹோல் பவர் 4ல் எழுதுனா அதை மாதிரி தான் எனக்கு 1/4 வரும். ஸோ 1/4 + 1/4 1/4னா 0.25 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 0.25 + 0.25 கால், கால் ப்ளஸ் கால் அரை அப்படி கூட சொல்லலாம். குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் ½ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? இதுக்கு குவார்ட்டர், இது குவார்ட்டர், குவார்ட்டர் குவார்ட்டர் கூட்டினா ½ அல்லது காலிங் கூட்டினா அரை. ஸோ 1/2 அப்படியும் எழுதலாம். சார் எனக்கு இது புரிய மாட்டேங்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாதாரண மெத்தடில் போகலாம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குன்னா மொத்தமாக குரூப் பண்ணி எழுதிக்கலாம் 4. அப்புறம் இதை ஆட் பண்ணி எழுதணும் 1 + 1. இதை ஆட் பண்ணால் 2/4. அடி கொடுத்தா என்ன வரும்? 1/2. கேன்சல் அவுட் பண்ணால் இட் பிகம்ஸ் 1/2. இப்படியும் நம்ம we can arrive the answer. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 1/2. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை அண்ட் see you in the next video. நன்றி.